ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். எம்ஐயில் பார்த்தோம் அப்படின்னா 3 ஃபோன் அவங்களோட 11 சீரீஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அல்ட்ரா கூடிய சீக்கிரம் வேறு லெவல் ஃபோன் அன்பாக்ஸ் பண்ண தான் போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா 11X அப்படின்ற அவங்க இதுலேயே அந்த பேசிக் ஃபோனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ளாக்ஷிப் கில்லரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பேரை சொன்ன உடனே கண்டிப்பாக எல்லோரும் OnePlus தான் அப்படின்னு திங்க் பண்ணுவீங்க. பட் அந்த பதவியை விட்டு அவங்க வெளியில் வந்து பல நாள் ஆச்சு. இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண OnePlus 9R பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஈக்குவலாக ஸ்பெக் எல்லாமே வந்து வருது. பட் ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ இது ரெண்டில் எது வாங்கணும்னு உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கலாம், இல்லை இன்னும் குழப்பமாக கூட ஆகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த கொஸ்டினை கேட்டே ஆகணும்னு இருந்தேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எம்ஐயில் மோஸ்ட்லி சில டிவைசஸில் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, சைட் மவுண்ட் தான் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஃபோன்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா சைட் மவுண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இன்டிஸ்பிளே பிடிக்குமா இல்லை சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பிடிக்குமா அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும். எனக்குலாம் பார்த்தீங்கன்னா இன்டிஸ்பிளே கொஞ்சம் அப்படி வச்சோடனே அன்லாக் ஆகுது, கொஞ்சம் வந்துட்டு நமக்கு ப்ரீமியமாக ஒரு ஃபீல் கொடுக்குமேன்னு திங்க் பண்ணுவேன். உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும், எது கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நானுமே தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இன்டிஸ்பிளே பிடிக்குதா இல்லை சைட் மவுண்ட் பிடிக்குதா அப்படின்றத. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குயிக்காக ஒரு அன்பாக்சிங் பண்ணிடலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட்டில் மேட் இன் இந்தியா, பாட்டமில் அதோட இமேஜ் 11X 5G ஃபோன் அப்படின்றதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் பார்த்தோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் ஹைலைட்ஸ்லாம் என்ன இருக்குது, 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே சைடில் பார்த்தோம் அப்படின்னா ப்ரைஸ் எவ்வளோ வரும் அப்படின்றதையுமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போது நம்ம சீலை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ளே ஒரு குட்டி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. எடுத்தோடனே சிம் எஜெக்டர் டூல் அண்ட் யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அண்ட் எக்ஸ்ட்ரா பார்த்தோம் அப்படின்னா Type-C to 3.5 ஆடியோ ஜாக் கன்வெர்ட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ரொடெக்டிவ் கேஸும் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா முக்கியமாக மொபைலோட ரேப்பரை ரிமூவ் பண்ணிடலாம். பேக் சைடில் இருக்கக்கூடிய ஸ்டிக்கரையும் ரிமூவ் பண்ணிவிட்டு மொபைலை டர்ன் ஆன் பண்ணிடலாம். ஜஸ்ட் கேஸோடு போட்டு பார்த்தேன், ஓகே நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் இந்த டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் நாளில் வந்து மஞ்சளாயிரும் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான அடாப்டர் 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கக்கூடிய அடாப்டர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதுக்கான Type-C கேபிளுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு மொபைலோட டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது பேக் சைடு வந்து கிளாஸ் பாடி கொடுத்துருக்காங்க. நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கிறது காஸ்மிக் பிளாக் அப்படின்ற வேரியன்ட் தான். இதுலேயே வந்து ஒயிட் கலர் அண்ட் சில்வர் கலர் இருக்குது. இது ரெண்டுமே கொஞ்சம் மேட் ஃபினிஷில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இது பார்த்திங்க அப்படின்னா கொரில்லா கிளாஸ் 5 சப்போர்ட்டோட நல்லாவே வந்து ஒரு கிளாஸி ஃபீல் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். பார்க்க அப்படியே பியூர் கிளாஸு, கண்ணாடியில் நம்ம ஃபேஸை பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது. அண்ட் அதே சமயம் நம்ம நார்மலாக கேஸ் போடாமல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது ஃபிங்கர் பிரிண்ட்டோட ஸ்மெட்ஜஸ்லாம் வந்து அப்படியே படுது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் சைடில் இருக்கக்கூடிய ஃப்ரேம் பார்த்திங்க அப்படின்னா பிளாஸ்டிக்கில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. திக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 7.8 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. நல்லாவே திக்னஸ் கம்மியாக இருக்கிற ஃபீல் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 196 கிராம் வந்து வெயிட் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி இதெல்லாம் நார்மல் வெயிட் மாதிரி ஆயிடுச்சு. பட் வெயிட் பேலன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரியலாகவே நல்லா வெயிட் பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பெசல்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாலுமே 4 பக்கமே பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் பெசல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இருக்குது. ஓவராலாக சிங்கிள் ஹேண்டில் யூஸ் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே இருக்குது ஃபோன் வந்துட்டு. நெக்ஸ்ட் டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு ஃபோனுக்கு டிஸ்பிளே அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதிக டைம் அதுதான் நம்ம வந்து பார்த்துட்டே இருக்க போகிறோம். கொரில்லா கிளாஸ் 5 சப்போர்ட்டோட தான் இந்த டிஸ்பிளே வருது. 6.67 inch ஃபுல் HD ப்ளஸ் E4 AMOLED டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றாங்க. இந்த E4 பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே E3 இருந்திருக்கு, இப்போ E4 அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இது மூலியமாக பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பேட்டரி கன்சப்ஷன் அதிகமாக எடுக்காமல் கம்மியாகும். இதனால் பேட்டரி லைஃப் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் HDR 10+ சப்போர்ட் இருக்குது. நார்மலாக டிஸ்பிளேல போனீங்க அப்படின்னா AI இமேஜ் இன்ஜின் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதில் நார்மலாக HDR எனேபிள் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா MEMC அப்படின்னு இருக்கும், அதையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நார்மல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கூட அதை இன்னுமே வந்துட்டு பூஸ்டப் பண்ணி இன்னும் ஸ்மூத்தாக பார்க்கறதுக்கு விஷுவலாக வேறு லெவலில் கொடுக்குறாங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இதில் பீக் பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1300 நெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இண்டோராக இருக்கட்டும் அவுட்டோராக இருக்கட்டும் பார்க்குறதுக்கு டிஸ்பிளே நல்லாவே இருக்குது. அண்ட் டச் சாம்பிளிங் ரேட் பார்த்தோம் அப்படின்னா 360 Hz இருக்குது. டச் ரெஸ்பான்ஸ் ரியலாகவே நல்லா இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஓவராலாக டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நீங்கள் வீடியோ பார்க்கும்போதும் சரி, கேம் பிளேயும் பார்க்கும்போதும் சரி, உங்களுக்கே வந்து அந்த விஷுவலாக எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது தெரியும். நான் ஏற்கனவே சொன்ன அந்த மோட் எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ரியலாக சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கரும் சரி, டாப்பில் இருக்கக்கூடிய இயர்பீஸுமே வந்து உங்களுக்கு ஸ்பீக்கராக ஒர்க் ஆகுறனால உங்களுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் எஃபெக்டோட நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். அந்த டாப்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பீக்கர்களுக்கான சவுண்ட் அவுட்புட் வரதுக்கான ஹோல்ஸுமே வந்து கொடுத்துருப்பாங்க. அது பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா மைக்குக்கு 2 ஹோல் கொடுத்துருக்காங்க. அண்ட் IR பிளாஸ்டர் இதுலேயுமே வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ரைட் சைடில் எந்த ஒரு போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸுமே வந்து கொடுக்கல. நெக்ஸ்ட் சிம் ஸ்லாட் அப்படின்னு பார்க்கும்போது 2 சிம் கார்டு போட்டுக்கலாம். SD கார்டுக்கு தனி ஒரு ஸ்லாட் கிடையாது. அண்ட் இதில் Type-C போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் மைக்
மைக் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 3.5 ஆடியோ ஜாக் வந்து மிஸ் ஆகுது. அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டைப் சி டு 3.5 அடாப்டர் வந்து இவங்களே வந்து கொடுத்துட்டாங்க. அண்ட் ரைட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா வால்யூம் ராக்கர் கீ அண்ட் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. பவர் பட்டனே நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனராகவும் ஒர்க் ஆகுது. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் நல்லாவே வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது. அண்ட் அதே போல் நம்ம ஃபேஸ் அன்லாக்குமே பண்ணிக்க முடியும். ரெண்டுமே நல்ல ஒரு ஃபாஸ்ட்டில் தான் ஒர்க் ஆகுது. அண்ட் டெய்லி யூஸ் பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது ரேம் வேரியன்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல Qualcommோட Snapdragon 870 ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 7 நேனோமீட்டரில் பில்ட் பண்ண ப்ராசஸர், ஒரு 5G ப்ராசஸர் அப்படின்னே சொல்லலாம். இதில் 5Gயும் சப்போர்ட் இருக்குது. அண்ட் 6GB ரேம் இல்லை 8GB ரேம் வேரியன்ட் LPDDR5 சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது UFS 3.1 சப்போர்ட்டோட 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட கொடுத்துருக்காங்க. அண்ட் GPU அப்படின்னு பார்க்கும்போது Adreno 650 GPU வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த கேம் பிளே பார்க்கும் போதே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ப்ளஸ் நான் வந்து 120 Hz வச்சு யூஸ் பண்ணாலும் கூட ரியலாகவே பட்டர் ஸ்மூத்தில் வந்துட்டு சூப்பரான ஒரு ஃபீல் கிடைக்குது. யூஸ் பண்ணுறதுக்கே வந்து ஸ்மூத்தான ஃபீல். எந்த இடத்துலையும் ஒரு லேக் இருக்கிற ஃபீல் கூட எனக்கு வந்து இல்லை. எத்தனை மல்டி டாஸ்கிங் நம்ம பண்ணாலும் கூட ஓவராலாக எனக்கு ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கேம் பிளே பண்ணுறதுக்கான ஒரு ஃபோன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதையும் வந்து சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இதோட பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 4520 mAh பேட்டரி கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. 33 வாட்ஸ் சப்போர்ட் இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் இதை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணி எவ்வளோ நேரத்தில் ஃபுல் சார்ஜ் ஆகுதுன்னு நான் டெஸ்ட் பண்ணல. பட் 0 to 50% சார்ஜ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 19 நிமிஷத்தில் வந்து ஃபுல் சார்ஜ் ஆயிரும் அப்படின்றாங்க. ஸோ இது ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்ற தனி ஒரு வீடியோவும் 1GB டெக்கில் கூடிய சீக்கிரம் வந்துடும். OS அப்படின்னு பார்க்கும்போது MIUI 12ல் Android 11 பேஸ் பண்ணி ரன் ஆகிட்டு இருக்குது. தேவையில்லாத ஆப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பலாம் இல்லை, முன்னாடி அளவுக்குலாம் வந்துட்டு. அதே மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியுது. பட் நீங்கள் எப்போ செட்டப் பண்ணுறீங்களோ அந்த டைம்லேயே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தெரியாதனமாக ஒரு டிக் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 5 ஆப் வந்து உள்ளே உட்காந்துரும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் பொறுமையாக வந்துட்டு கரெக்டாக எதுலையும் டிக் கொடுக்காமல் பண்ணீங்க அப்படின்னா இந்த OS ஒரு பர்ஃபெக்டான OS உங்களுக்கு கிடைக்கும். கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும்போது Bluetooth 5.1 Wi-Fi 6 லேட்டஸ்ட்டில் தான் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்குது. கேமரா அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் கேமரா பஞ்ச் ஹோலில் வந்துட்டு 20 மெகா பிக்சல் அப்பேச்சர் வேல்யூ 2.45 கொடுத்துருக்காங்க. ஒரு சில சாம்பிள்ஸ் நீங்கள் பார்க்கலாம். போர்ட்ரேட் ஃபோட்டோஸுமே எடுத்திருக்கேன். ஸோ இந்த சாம்பிள்ஸ்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணலாம், நல்லா தான் இருக்குது. அண்ட் அதே போல் பேக் சைட் கேமரா அப்படின்னு பார்க்கும்போது மெயின் கேமரா வந்து 48 மெகா பிக்சல் மெயின் கேமரா, சோனி IMX 582 சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. அப்பேச்சர் வேல்யூ 1.79 வருது. ஸோ இதுலேயும் எடுக்கப்பட்ட இந்த ஒரு சில ஃபோட்டோஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம். கேமராவோட பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 2 லென்ஸ் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு லென்ஸ் வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்கும். அந்த குட்டியாக இருக்க லென்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ். 119 டிகிரி வரைக்கும் உங்களுக்கு கவர் ஆகக்கூடிய 8 மெகா பிக்சல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் இந்த கம்பேரிசனோட பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து வைடு கவர் ஆகுது அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட் பாட்டமில் இருக்கக்கூடிய அந்த பெரிய கேமரா பார்த்தீங்க அப்படின்னா மேக்ரோக்காக 5 மெகா பிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நார்மலை விட 2x அளவுக்கு உங்களுக்கு ஜூமாக எடுக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ரியலாக நான் மற்ற 5 மெகா பிக்சல் 2 மெகா பிக்சல் மேக்ரோவை கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த அவுட்புட் உங்களுக்கு பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு வேணுன்ற மாதிரி வந்து நீங்கள் எடுத்துக்க முடியுது. அண்ட் இதை தவிர பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் டியூவல் கேமரா அக்சஸ் பண்ணுறது அண்ட் க்ளோன் பண்ணி எடுக்கிறது, இந்த மாதிரி வந்து பல ஃபீச்சர்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். வீடியோ அப்படின்னு பார்க்கும்போது மேக்ஸிமம் 4K 30 FPSும் 1080 பிக்சல் 60 FPS வரைக்கும் உங்களால் எடுத்துக்க முடியும். ஹைலைட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இதோட டிசைன் தான் ஒரு ப்ரீமியம் லுக்கில் இருக்குது. பேக் சைடும் கிளாஸ் பாடி அப்படின்றனால ரியலாகவே சூப்பராக இருக்குது. அதே மாதிரி டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட HDR சப்போர்ட்டோட வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னும் போது கேம்ஸ் விளையாடும் போது அந்த ஃபீலே ரியலாக சூப்பராக இருக்குது. ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது கூட இந்த இடத்துல நம்ம Qualcomm ப்ராசஸர் ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர்னால அதுவுமே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்குது. இன்னொன்று IR பிளாஸ்ட் நிறைய பேர் எதிர்பார்ப்பீங்க, இதில் MIயில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல கேமரா அப்படின்னு பார்க்கும்போது மெயின் கேமராவும் செல்ஃபி கேமராவும் ரியலாகவே சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு குறை அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் விஷயம் இதில் ஒரு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ உங்களுக்கு தோன்ற அந்த கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ரெண்டாவது முக்கியமாக இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுது. 15,000 ரூபா ஃபோன் 18,000 ஃபோன்லேயே அதான் கொடுக்குறாங்க. இந்த ப்ரைஸில் வரக்கூடிய ஃப்ளாக்ஷிப் ஃபோன்லேயும் இதே ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் கொடுக்குறாங்க. அதை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருந்தாங்கன்னா இனிமேல் நல்லா இருந்திருக்குன்னு தோணுச்சு. கேமராவை பொறுத்த வரைக்கும் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா வந்துட்டு நல்லா இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. பட் அதில் இன்னும் கொஞ்சம் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கலாம். ப்ளஸ் டெலிஃபோட்டோ கேமரா தனியாக ஆட் பண்ணியிருக்கலாம். தனியாக வந்து மேக்ரோ ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்குன்னு கொடுக்கறதுக்கு பதிலாக அல்ட்ரா வைட் ஆங்கிளே வந்து மேக்ரோ ஃபோட்டோவும் யூஸ் பண்ணுற மாதிரியும் வந்து கொடுத்துருந்துருக்கலாம் ஃப்ளாக்ஷிப் ஃபோனில். ஸோ அந்த விஷயம் கொஞ்சம் வந்து மிஸ் ஆகிற மாதிரி இருக்கு. மற்றபடி ஓவராலாக இந்த குறைகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபோனை எந்த இடத்துலையும் பர்ஃபார்மன்ஸில் எதுலையுமே வந்து அஃபெக்ட் பண்ணல. குறிப்பாக ப்ரைஸ், இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா
6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 30,000 ரூபாய் பிரைஸ் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் 8GB RAM வேரியன்ட் வேணும் அப்படின்னாலுமே 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 32,000 ரூபாய் பிரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ரியலாக ஒரு பெஸ்ட் பிரைஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதே சமயம் நீங்கள் OnePlus 9R எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட பிரைஸ் வந்துட்டு 8GB மட்டும் தான் ஸ்டார்ட் ஆகுது, 6GB கிடையவே கிடையாது. 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட உங்களுக்கு 40,000 ரூபாய் பிரைஸ் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டுக்கும் பிரைஸ் வித்தியாசம் பார்த்தீங்க அப்படின்னாலே 8,000 ரூபாய் பிரைஸ் வித்தியாசம் வருது. பட் நீங்கள் கம்மியான ரேம் கொஞ்சம் கம்மி பிரைஸில் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எம்ஐயோட இந்த X11 தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இதை தவிர வேறு என்ன ப்ரோ வந்துட்டு நமக்கு 9Rல வந்து இந்த 8,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்கும்போது கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கிடைக்குது. ரெண்டுத்துலையுமே ப்ராசஸர் சேம் தான், டிஸ்பிளே ஓரளவுக்கு எல்லாமே வந்து ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து அதில் வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. கேமரா அப்படின்னு பார்க்கும்போது இதை விட கொஞ்சம் வந்து அதில் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. அல்ட்ரா வைட் ஆங்கிள்லாம் இன்னும் பெட்டரான ஃபோட்டோஸ் வருது. ஸோ இந்த விஷயம் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப மேஜரான டிஃப்ரெண்ட்டாக எனக்கு வந்து தோணுது. ஸோ கேமரா அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்லைடாக வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. அல்ட்ரா வைட் ஆங்கிள்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. ஓஎஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா இதை விட அது கொஞ்சம் ஸ்மூத்தான ஓஎஸ். நிறைய பேருக்கு OnePlus OS பிடிக்கும் அப்படின்னே சொல்லலாம். எனக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இதில் ஒரு சில ஆட்ஸ் வரும், தெரியாமல் செட்டிங்ஸ் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா எம்ஐயில் இந்த ஒரு 8,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்குறனால இதை தவிர பெருசாக ஒன்றும் அவங்க ஆஃபர் பண்ணுறது இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் வேணும், நல்ல ஒரு ஸ்மூத்தான ஓஎஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் OnePlus மூவ் ஆகலாம். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா 8,000 ரூபாய் கம்மியாக நீங்கள் இதை கூட சூஸ் பண்ணலாம் என்னைய பொறுத்த வரைக்கும். ஸோ உங்களுக்கு என்ன தோணுது? இந்த வீடியோ வந்து ரியலாக ஹானஸ்ட்டாக உங்களுக்கு கிளியராக புரிஞ்சதா? கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் நான் தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் நான் கேட்ட மாதிரி அந்த சைட் மவுண்ட் வேணுமா இல்லை இன் டிஸ்பிளே வேணுமா அப்படின்றத கிளியராக சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.